இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் 17ஆம் அதிகாரம் 1-11. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். அன்பானவர்களே, தந்தை கடவுளிடமிருந்து புறப்பட்டு வந்த நம்முடைய மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் ஒப்படைத்த வேலையை முடித்து விட்டார். அந்த வேலையை தொடர்ந்து செய்யும்படி தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இந்த பணியை கொடுத்துவிட்டு விண்ணகம் ஏறி சென்று விட்டார். அந்த வேலை என்ன? அன்பு செய்வது, அரவணைப்பது, அடைக்கலம் தருவது, மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அளிப்பது, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருப்பது, தீமைகளை எதிர்த்து நிற்பது, நீதிக்கு குரல் கொடுத்து அநீதியை பழி வாங்குவது, அதாவது அநீதியை எதிர்த்து நிற்பது மட்டுமல்ல, அநீதியாய் வாழாமல் இருப்பது, சாட்சியாய் வாழ்ந்து நிற்பது. இதை ஆண்டவர் செய்தார். அதை அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களிடம், சீடர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒப்படைத்து விட்டு அவர் விண்ணேறி சென்றார். நம்முடைய வேலை என்ன? அவருடைய சீடர்கள், சீடத்திகளுடைய வேலை என்ன? அவர் விட்டு சென்ற அதே வேலையை நாம் செய்வது. இந்த வேலையை, இந்த பணிகளை நாம் செய்கிறோமா என்று நாம் யோசிக்க அருமையான ஒரு சிந்தனை தருகின்ற நற்செய்தி பகுதி. நம்முடைய நிறுவனங்களிலேயே அநீதி நிகழ்கிறது. நாமே தனிப்பட்ட முறையில் மற்றவர்களுக்கு அநீதி இழைக்கிறோம். அன்பு செய்யவில்லை, பகைமை பாராட்டுகிறோம். விசுவாசம் ஒரு இடத்திலே வளர்கிறது என்றால் அதன் மீது பொறாமைப்படுகிறோம். அதை போல நாமும் வளர வேண்டும், நம்மை சுற்றி உள்ளவர்கள் மத்தியில் அதை வளர்க்க வேண்டும் என்று நாம் பல சமயங்களில் எண்ணுவதில்லை. கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே பொறாமை, போட்டி மனப்பான்மை. அன்பானவர்களே, நமக்கு கடவுள் ஒப்படைத்த வேலை என்ன? இறையரசை பரப்புவது. இறையரசு என்றால் என்ன? 4:19 லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம். எளியவருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டவருக்கு விடுதலை, குருடர் பார்வை பெறவும், செவிடர் கேட்கவும், ஊனமுற்றோர் நடக்கவும், அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவுமாக நாம் அனுப்பப்பட்டு இருக்கிறோம். நம்மிடம் இயேசு விட்டு சென்ற பணி இது. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய உலக இயல்பின்படியான எண்ணங்களினாலேயே இறையரசை வாழ்ந்து காட்டுவதிலும், அதை போதித்து மற்றவர்களையும் இந்த இறையரசிற்குள் கொண்டு வருவதிலும் நாங்கள் பல சமயங்களில் நாட்டம் கொள்வதில்லை, தோற்று போய்விட்டோம். எங்கள் மீது இரக்கமாயிரும். திரும்பவும் நாங்கள் எழ வேண்டும், உயிர் பெற்று எழ வேண்டும், மனமாற்றியவர்களுக்கேற்ற செயல்களை செய்ய வேண்டும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.